தேய்மானத்துக்கு சர்ஜரி இல்லாம பிசியோதெரப்பி மூலியமா எப்படி சரி பண்றது? அதான் முட்டி தேஞ்சிருச்சு, அப்ப அது எதுவுமே பண்ண முடியாதுன்னு கேக்குறீங்க. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். உங்களுக்கு முட்டி தேஞ்சிருச்சுன்னு முதல்ல எப்படி தெரியும்? முட்டி வலி இருந்ததுனால தானே தெரியும். அந்த முட்டி எப்பயோ தேஞ்சிருக்கும். உங்களுக்கு எப்ப முட்டி வலி இருந்துச்சோ அப்பதான் உங்களுக்கு முட்டி தேய்மானமே தெரியும். ஆனா அது எப்பயோ தேஞ்சிருக்கும். முட்டி வலி வந்திருக்கும், போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருப்பீங்க, எக்ஸ்ரேல தேய்மானம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு முட்டி தேய்மானமே தெரிஞ்சிருக்காது. உங்க முட்டி தேய்மானத்தினால வர முட்டி வலி ஏன் உங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்குன்னு தெரியுமா? ஏன்னா உங்க முட்டி சுத்தி இருக்க தசைகள் இவ்வளவு நாள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது எப்போ வீக் ஆக ஆரம்பிச்சதோ அப்பதான் உங்களுக்கு வலி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு வலி தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேய்மானம் இருக்குன்னே தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பிசியோதெரப்பி மூலியமா உங்க முட்டிக்கு சுத்தி இருக்க தசைகள் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்க போறோம். நீங்க அதை எந்த அளவு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவு முட்டிக்கு அது ஒரு பாதுகாப்பு கொடுக்கும், வலி எல்லாம் குறைக்கும். உங்க முட்டிக்கு போற ஸ்ட்ரெயினை அது எடுத்துக்கும். அதனால உங்களுக்கு வலி எல்லாம் குறைஞ்சிடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பாடி வெயிட் ஃபுல்லா நம்ம முட்டிக்கு தான் போகுது. அதை தாங்குறதே நம்ம முட்டிக்கு ஒரு தனி ஸ்ட்ரெயின். அப்போ நம்ம உடல் எடையை நம்ம கொஞ்சோண்டு குறைச்சாலே அதிக அளவுல முட்டிக்கு போற ஸ்ட்ரெயினை நம்ம தடுக்கலாம். உங்க உடம்புல இயற்கையா வர பிரச்சனை தான் தேய்மானம். அத உங்க உடம்ப வச்சே நீங்க இயற்கையாவே பயிற்சிகள் பண்ணி சரி பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் நீங்க சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு பிசியோ கிட்ட வந்து தான் எக்ஸசைஸ் பண்ணிக்க போறீங்க. அதை முன்னாடியே பண்ணலாம்ல? If I'm not wrong, scientifically